4-5 வசனங்கள். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபை எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் சிங்காரத்துக்கம்பாய் இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மை உள்ள சாட்சியம், மருத்துவங்க முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நல்ல பிதா, இந்த வார்த்தைக்கு வருகிறேன். சிலுவையின் மரபுகள் என வைத்து காத்துக்கொள்ளும், இரக்கத்திற்குள் என வைத்துக்கொள்ளும். எங்கள் மேலுடைய கிருபை இருப்பதாக. கிறிஸ்திய குடும்பத்தின் மேலுடைய தயவு, மகாதேவுடைய தயவு இருப்பதாக. கிறிஸ்தியதான் பிதா. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 19ஆம் வசனம். நான் நேசிக்கிறவள் எவர்களோ அவளை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். ஆகையால் ஜாக்கிரதா இருந்து மனம் திறப்பு. லவோதிக்கேயா சபை வாந்தி பண்ணிப்படுவாங்க, முழு சபையும் வாந்தி பண்ணி போடுவாங்க. சபையை சொல்லும் போது சத்தையின் தூதனை வந்து செத்தவங்காரு, சபையை விட்டுட்டாரு. லவோதிக்கேயாவுக்கு வரும்போது மொத்தத்துல வாங்கி பண்ணி கொடுவாங்க. காரணம், அந்த ஊழியக்கு அந்த லட்சணத்துல சபையை வச்சிருந்திருக்கான். அர்க்கிப்பு நல்லா யோசிப்பாங்க. சபை ஆரம்பிச்சு 50 வருஷம் தான் ஆகுது, 5000 வருஷம் ஆகல. ஒன்லி முதல் நூற்றாண்டே முடியல. ஆண்டவர் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து அப்போ 2ஆம் அதிகாரத்துல பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வந்து சபை ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துக்குள்ள அந்த சபை இந்த லட்சணத்துக்கு போயிட்டு, இவ்வளவுக்கும் அக்காலத்திலிருந்த அப்போஸ்தலர்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினவர்கள். சத நாட்கள் கிடையாது. அவ்வளவு அப்போஸ்தலருடைய உபதேசங்களில் வளர்ந்த சபை ஐஸ்வர்யம் பெருகின உடனே குளிர்ந்து போச்சு. குளிர்ல அனலும் இல்லை, குளிரும் இல்லை. ஏதோ லூக்வான் பார்த்தார் ஆண்டவர். அவனுக்கு நான் சொல்றதை எழுது அப்படிங்கிறார். என்ன எழுதுறாரு? நீ ஆரம்பத்தில் கொண்டிருந்த விசுவாசத்தை நீ விட்டுட்ட. ஏன் ஐஸ்வர்யம் பெருகிட்டு, பேர் வந்துட்டு, புகழ் வந்துட்டு, வளர்ந்துட்டு, சபை வளர்ந்துட்டு, எல்லாம் வந்தோடனே எதை விட்டுட்ட? நீ ஆதிலிருந்த கொண்ட அன்பை சபை விட்ட மாதிரி ஆதிருந்த விசுவாசத்தை விட்டாச்சு, பக்திய விட்டாச்சு, உபதேசத்தை விட்டாச்சு, ஏசுநாதனே விட்டாச்சு, சபைக்கு தலையா இருக்க தெய்வத்தையே விட்டாச்சு, ஐயா ரட்சகனே விட்டாச்சு. அடுத்த வசனம் பார்த்தா அவர் வெளியே போய் நிற்காரு. இந்த தான் முதல் நூற்றாண்டிலே சபை இருக்குமானால் இந்த 21ஆம் நூற்றாண்டுல சபைகள் எப்படி இருக்குன்னு நிதானித்தார்கள். சபை தேவன் ஆசீர்வதிக்கத்தான் செய்வார். எண்ணிக்கையிலும் பொருளாதாரத்திலும் உயர்த்ததான் செய்வார். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிற ஜனத்தை ஆண்டவர் உயர்த்ததான் செய்வார். ஒரு குறை வைக்க மாட்டார். ஒரு மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்துக்கும் மரணத்துக்குரிய திறவுகோள்களை உடையவர், தாவீதின் திறவுகோலை உடையவர்.
நீங்க ஏத்துனா நீங்க சாதாரணமா என்ன கூப்பிட்டா வந்துட்டு வேண்டாம் நான் போறான்னு நினைக்காதீங்க. அது சர்வாலம் உள்ள கதை. அவர் ஆசீர்வதிக்கதான் செய்வார். ஒரு சகோதரி என்ன கூப்பிடுறாங்க, வேற சபை இருக்காங்க, ஏன்னா வீடு வாங்க போகணும், ஜோம் பண்ணுங்க. வயசு என்ன தெரியுமா அவங்களுக்கு? 55 வயசு. 55 வயசுலும் பக்தியா இருந்தா அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க செய்கிறாங்க. நேற்று ஒருத்தர் கூப்பிடுறார், எல்லாம் வேற ஜபை தான். ஐயா எனக்கு இவ்வளவு பணம் வருது, நான் என்ன செய்ய? நீங்க காப்பீங்களா? அடுத்த சபையில் இருக்க கூப்பிட்டு இத்தனை லட்சங்கள் எனக்கு வருது, இத்தனாம் தேதி எனக்கு வருது, நியாயமானபடி, அநியாயம், நான் என்ன செய்யட்டும்? நீ என்ன செய்யணும்னு நினைக்கிற? சொன்னார், அப்படியே செய். சரியா சொன்ன, அப்படியே ஜெயிக்கப்பட்டார். நியாயமானபடி காரியங்களை செய்ய. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, பணம் எனக்கு ஒரு பொருட்டல்ல. விசுவாசிகளுக்கு ஐஸ்வர்யம் வந்துட்டா, அர்ப்பனுக்கு மவுசு வந்தா அர்த்தராதியில கொடைய பிடிப்பான்னு சொல்லுவாங்க. ஊழியக்காரன் கொஞ்சம் காரு பணம் வந்துட்டா கால் தரையிலேயே பாவாசே, எல்லாமே அற்பமாயின்றது. இதைத்தான் இந்த சபை செய்தது. அதுதான் அவர் சொல்றார், நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிடப்படும் பொன்னை நீ என்னிடத்தில் பெற்றுக்கொண்டு, அடுத்தது அவர் என்ன சொல்றார், உன்னை சும்மா விட மாட்டேன், நான் உன்னை விட்டுருவேன்னு நினைக்காத, இஷ்டத்துக்கு விடுவேன் நினைக்கிறாத, நான் நேசிக்கிறவள் எவர்களோ முதல்ல கடிந்து கொள்ளுவேன். ஆண்டவர் எடுத்தோன்ன கம்பு எடுக்க மாட்டார், எடுத்தோன்ன சாட்டை ஓட்ட மாட்டார், எடுத்தோன்ன சிச்சிக்க மாட்டார், வார்னிங் கொடுப்பார், எச்சரிப்பு செய்யாத. ஒரு நாள் ஒரு சோதரி எனக்காக அங்க வேலை செய்யறதுல ஒரு புள்ள ஓடி போய் விழுக, இந்த தாய் போய் எடுத்துட்டு 4 சாத்து சாத்துறாங்க. இது என்ன அநியாயம் இல்லையா? அது ஏற்கனவே விழுந்து கிடங்க, அழுது எங்க அம்மா 2 அடி காரணம் வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும், அம்மா ஓடாத, அங்க போகாத, அதுல ஏறாத, அதுல குதிக்காதன்னு சொல்லி கேட்காம விழுந்தோடனே எல்லா ஆத்திரத்தையும் சேர்த்து கூப்பிட்டு வச்சு நான் சாத்த. இதான் கர்த்தர் செய்வார். ஆண்டவர் சிக்ஷிக்கிற தெய்வம். தகப்பன் புள்ளைய சிக்கிக்கிற மாதிரி உலகத்தான சிக்கிக்க மாட்டார், உலகத்தான கை கழுவி விட்டுருவாரு. ஆனா யூதா ஒன்ன நான் விட மாட்டேன், இஸ்ரவேலை விட்டுருவேன். அவன் முழுவதும் வந்து போயிட்டான், ஒரே தள்ளா அசிரியன் கையில கொடுத்து விட்டுருவேன், போ சதுரடிச்சிருவேன். யூதா ஒன்ன விட மாட்டேன், ஏன்னா உன் வம்சத்துல தான் நான் வெளியே வரணும். கண்ணீர் வயிற்றுல தாவீதின் வம்சத்திலே நான் வந்து பிறக்கணும். நீ என்ன விட்டுட்டாங்கிறாங்க, நான் உன்னை விடுவேன்னு நினைக்காத. உன்னை 70 வருஷம் அடிமை கொடுத்து திரும்ப கூட்டிட்டு வந்து என் சித்தத்தை, என் திட்டத்தை, என் ரட்சணியத்தை, என் ராஜ்யத்தை நான் ரட்சிக்கணும். உன ஊழியக்காரன் நான் மாற்றணும், உன நித்தியத்துக்கு கொண்டு போகணும். ஒன்ன நான் விட மாட்டேன். சிக்ஷித்தாரா? சிக்ஷித்தார்.
மகிமையான தன்னுடைய ஆலயத்தை நேபுகாத் நேச்சார் கையில கொடுத்துட்டார். எடுத்து தள்ளு. 6000 விருப்பப்படுகிற தெய்வமா இருந்தா சாலமோன் கேட்டின அந்த ஆலயத்தின் பாத்திரங்களை அந்நியன் கையில கர்த்தர் கொடுக்க மாட்டார். தெய்வத்தார் ஏனோ வேலைகளையும் குறிக்கோளாது. அவருக்கு பிரதிஷ்டை பண்ணதில் அவர் கவனமாய் இருப்பார். தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டோம், அதை திரும்ப நம்ம விரும்பினால எடுக்க முடியாது. மோசே கையில என்ன இருக்குன்றாரு, போட்டு அப்பா அம்மா ஆயிடுச்சு வாழ். அப்படி அது மோசேன் கோல் கிடையாது, தேவனுடைய கோல். தான் இஷ்டப்படி மோசே அதை செயல்படுத்த முடியாது. கண்மலைய ஒரு தடவை அடினா ஒரு தடவை தான் அடிக்கணும். அதே கோல 2ஆம் முறை நீங்க பயன்படுத்துவாய். மோசே சொல்லிட்டார், நீங்க என்னை ஜனத்துக்கு முன்னால படுத்தாமல் போனபடியேனா உன் அழைக்கும் போது என்ன சொல்லி அழைச்சாரு, என் ஜனத்தை ஏது தேசத்துக்கு காணான் தேசத்துக்கு கூட்டிட்டு போன அழைச்சாரு. அவனை இப்ப சொல்லிட்டார், நீ காணானுக்குள்ள போக மாட்ட. இதான் கதை. அழைக்கப்பட்டாச்சு, அபிஷேகப்பட்டாச்சு, எப்படி இருக்கலாம் விட மாட்டான். சொன்னதை செய்ய செய்யணும். மோசம் எவ்வளவு இருக்கு, 40 நாள் 3 தடவை அவர் உபவாசம் பண்ணியிருக்காரு. அப்ப முசியாங்க மோதுக்கு மகன் நேரா பேசியிருக்காரு. தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தாரு. அவரே சொல்லிட்டார், நான் சொன்னதை நீ செய்யல. என் ஜனத்துக்கு முன்பாக நீ என்னை பரிசுத்தப்படுத்தல, நீ என்ன விசுவாசிக்கல. ஜனத்தை தப்ப விட்டுருவேன், ஒன்ன தப்ப விட மாட்டேன். இதான் கர்த்தர், இதான் சபைக்கு தலைவர், இவர்தான் பிரதான மேய்ப்பர். நீ பாப்ப உள்ள போக மாட்டேன். தேவன் எவ்வளவு தூரம் கவனம் உள்ளவர் ஆயிருக்கிறார். வார்னிங் கொடுப்பார். யூதாவை அப்படிதான் வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருந்தார். மனம் திரும்ப செய்யாத, நீ வந்து என் வழியில் நடந்தேன். ஒரு பக்கம் ஆராதனை, இன்னொரு பக்கம் இருக்கு. அவ்வளவு கேளும் செஞ்சான். அநீதி, அநியாயம், அக்கிரமம், விதவைகளை ஒடுக்கிறாங்க, திக்கத்தோட நலத்தை பறித்தார்கள். எல்லாம் பார்த்து பாருங்க. அகமது எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. சொல்லி சொல்லி பார்த்தாரு. காணிக்கு என்னத்துக்கு தூக்கி தூர போனாரு. ஆராதனை நீ வச்சுக்கொண்ட தூக்கே கையில கொடுத்துட்டார். ஓ சிறப்பிடிச்சுக்கோ, என் பாத்திரத்தையும் எடுத்து போட்டும் கொண்டு போட்டோம். மகிமை தங்கின தேவாலயம் சாலமோன் கேட்டின பொழுது, பிரதிஷ்டை பண்ணின பொழுது, தேவம் மகிமை வந்து மேகம் இறங்கினாலே ஆசாரிகள் ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு போயிருந்த ஆலயத்தை அவருக்கு எவ்வளவு கோபம் இருந்தா, வருத்தம் இருந்தா, அவரு கல்தையன் கையில தூக்கி அந்த ஆலயத்தை கொடுப்பார். இடி எடுத்துட்டு போனீங்க, போயிட்டு போ சொன்னா கேட்க மாட்டேங்க. 70 வருஷம் போட்டோம், என் பிரகாரத்துப்படி நடக்கல. 490 வருஷம் அந்த
7 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்க வேண்டிய அந்த தேசத்தினுடைய நிலத்தை பயிரிடாமல இருக்கிறத கேட்கல. 490 வருஷம் இருந்தது. அப்படி 7 × 70 490 70 வருஷம் போட்ட ஒப்பு கொண்டு வச்சுட்டார். காரணம் ஏன் தெரியுமா? யூதாவை தேவன் கைவிடவில்லை. யூதாவை தேவன் பாதுகாக்க விரும்பினார். யூதாவுடைய வம்சத்தில் தான் ஆண்டவர் இயேசு வெளிப்பட்டார், தேவகுமார். அதனால இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கும். அதே யூதா இஸ்ரவேலர்கள் ஆண்டவர் இயேசுவை புறந்தள்ளினால கிபி 70 உலகம் எங்கும் சிதறடித்தார். 2க்கும் வித்தியாசம் இருக்கு. யூதா 300 வருஷம் ஆண்டான். 70 வருஷம் காலத்தை நிர்ணயித்து கல்தையின் கையில கொடுத்தார். ஆனால் கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத போது தேவன் காலத்தை குறிக்கல, உலகம் எங்கும் சிதறடித்தார் யூதர்கள். படிக்கண்டா தீர்த்தராயன் படையெடுப்ப படிச்சா அது உங்களுக்கு தெரியும். உலகம் எங்கும் சிதறடித்தார். 1947 தான் இஸ்ரேல் தேசம். அதுவும் வாக்கு தத்துவம் கொடுத்ததுனால, உலகத்தின் கடைசியில் நீங்கள் இருந்தாலோ நான் உங்களை கூட்டி சேர்ப்பேன், காழுகை போல சுமந்து கொண்டு வருவேன். எல்லாம் தெரியுது. நாமத்துல இருக்கு. ஆண்டவர் கூட்டி சேர்க்கிறதுக்கு காரணம் இருக்கு. உடைய 2ஆம் வருகை. இஸ்ரவேலை பார்த்துக்கிட்டே பயந்து வாழ்க்கை நடத்தணும். ஒரு இஸ்ரவேலின் தேவன், ஆபிரகாமின் தேவன், சிக்ஷிக்கும் தேவன். சொன்னதை கேட்கலன்னா ஊழியக்கான இருந்தாலும் விட மாட்டார், சிக்ஷித்துள்ளார் வச்சு. ஆந்திரங்கள போட்டு கொண்டு எடுத்துருவாரு. எதுக்கு தெரியுமா? ஒன்னால என் ஜனம் இடரா கூடாது. ஒன்னை நான் கொண்டு போய் சேர்க்கணும், என் ஜனத்தையும் சேர்க்கணும். நிறைய பேர் என்ன செய்யறான்? வரம், அபிஷேகம், வல்லமை இதையே நம்பி 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 அவனும் கெட்டு கெட்டு போயிட்டான்ல. இந்த சபதூதன் கெட்டு போட்டான். ஐயா ஊழியக்காரங்க சபையும் கெடுத்து விட்டான்ல. வாணையும் கொடுப்பார். செய்யாத, நீ அவன் கூட பேசாத, நீ அவன் கூட பழகாத, நீ உன்னை விலைக்கு சுத்தமானா காத்துக்கோ, உன் காரியத்தை நீ பாரு, நீ அதை பாராதே, நீ அதை பேசாதேன்னு சொல்லு. வாணி கொடுத்துக்கிட்டே இருப்ப. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம். அவர் கிருபையா மன்னிப்பார் அப்படின்னு துணிகரமாக இருந்தா ஒரு காலகட்டத்தில் சிச்சிக்க ஆரம்பிச்சு கம்பு எடுத்துக்கிட்டு சவுக்கம் உண்டு பண்ணார்ல. ஏகநாதர் தேவாலயத்தை சுத்திகரிக்க பார்த்துக்கிட்டே இருந்தார். தேவகுமார் அவர் காலம் நெருங்கிட்டு, அவர் உலகத்தை விட்டு போகக்கூடிய காலம் நெருங்கிட்டு பார்த்தாரு. போறதுக்கு முன்னால சவுக்கம் உண்டு பண்ணி அட்டி போட்டு பிச்சுட்டாரோ. அவர் சாந்தம் மனத்தாழ்மை உள்ளாருங்க. அவர் எப்படி கோபப்படுவாரு? அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். ஆபகூக்குல இருக்கு.
பாவிகளின் நேசர், பாவத்தை வெறுக்கிறவர். ஆனால்தான் வானின் முற்பாட்டை ஆக பேசாக வேலைக்கு கைக்கோள் சொல்லிட்டு நாம் அதையும் மீறி செய்துட்டே இருந்தா ஒரு நாள் கம்பெடுத்தது. தகப்பன் தன் பிள்ளையை சிச்சிக்கிற போல கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவரை சிச்சிப்பார். எங்க இருக்கு? எவரே நிறுவத்துல இருக்கு. எவரே நிறுவத்துல எந்த அதிகாரத்துல இருக்கு? 12 அதிகாரத்துல. அதுல என்ன இருக்கு? 6ஆம் வசனம் 5. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகும். கர்த்தர் எவனிடத்தில் அன்புகிறாரோ அவனை அவர் சிக்ஷித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்ல உங்களுக்கு சொல்லியிருக்க. புத்திமதியை மறந்தீர்கள். இதான் கர்த்தர் ஏற்கனவே சொல்லி இருப்பார், மறந்துருக்கு. பிறகு சிற்றைக்குள்ள வர்றது. நீங்கள் சிற்றை செய்கொள்ளாய்ந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்றாத புத்திரன் உண்டோ? தேவனுடைய சிற்றை சமயம் தாங்க முடியாத. ஆனாலும் அவர் பாதத்திலே விழுந்து மனம் அந்நியம் செய்யணும். ஒரு கிருபையா திரும்ப செய்யணும். அவர் சொல்லிட்டு 9ஆம் வசனத்துல அன்றையும் நம்முடைய சரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிற்றிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சு நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா அப்படின்னு சொல்லி 10-11 அவர் சொல்லிட்டு வர்றாரு. அல்ல பலன்னா நீதியாகிய சமாதான பலனை தரும். எல்லாம் கர்த்தருடைய சிட்சை பெற்ற மனுஷன் சொல்லுவாரு. நம்ம சுவாபம் மீறிடும், அடிப்பாரு, பிறகு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஆண்டவரே தஞ்சிடார் சொல்ல நான் கேட்கிறேன், சொல்லிடும். அவசரப்படி சொல்லிடும், நான் கேட்கொண்டேன். சிக்ஷா தேவனுடைய சிக்ஷையை தாங்க முடியாது. முதல் சிக்ஷை சமாதானத்தை எடுத்து போடுவோம். தேவ சமாதான இறுதி போவதே கண்டுபிடிச்சோம். கர்த்தர் நம்ம சிக்ஷை உடனே மனம் தெரிஞ்சு சிக்ஷைகள்ல நான் எதெல்லாம் கண்டா உன்னை கைவிட்டுட்டான்னு அர்த்தம். அது தெரியுமா? அது தருதல எனக்குனாலும் கேட்காது. என்னன்னா அதுமா போட்டு எப்படியும் போய் தொலையாட்டும், எங்க போய் முட்டு வந்துடுவான். சொல்லி சொல்லி பார்த்தேன், கேட்கல. எல்லாருக்கும் கிடைக்கிற திருச்சா நமக்கு கிடைக்கலன்னு சொன்னா ஆண்டவர் நம்மள கை கழுவிட்டான் அர்த்தம். போ எப்படி போ, கடைசியில பாதாளத்துக்கு போனோம், கை கழுவிட்டான் அர்த்தம். ஏன் அவர் சிக்ஷிக்கிறாரா? அதே 12 சொல்லும்போது இவரோ நம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை அவருடைய பரிசுத்தத்துக்கு
நடத்துறதுக்கு வசனத்தை கை கொண்டு நடந்தா சிக்ஷை வர்றார். காலைல சொன்ன பார்த்தீங்களா, ஒரு சிம்பிள் ஒரு வார்த்தை, ஒருவருக்கு ஒரு விரோதமாக பேசுறார். ஒழுங்கா இருந்தா சிக்ஷை வர்றார். எல்லா வசனத்தை மீறினா சிக்ஷை வர்றார். கற்பனையை மீறினா நம்ம கற்பனையை வாசிக்கிறது இல்லை. தீர்க்கதரிசனம், வெளிப்பாடு, அபிஷேகம், வல்லமை வரம் எல்லாம் எங்கொண்டு போய் பாதாளத்துக்கு நேரம் கொண்டு போகும். அதனால நீதியாதமா தெய்வத்தை அறிந்து கொள்ளும். தேவ கோபம் வராதபடி பார்த்துக் கொள்ளும். தேவனுடைய சிக்ஷை வராதபடிக்கு கர்த்தர் நம்மளை காப்பார். அவர் கடிந்து கொள்ளும் போதே மனம் திரும்பி கடிந்து கொள்றான்னு தெரிஞ்சிட்டனால அவருடைய அர்த்தம் என்னன்னா, எனக்கு இது பிரியாமல் அது தெரியும், இது கர்த்தருக்கு பிரியாமல் செய்ய வேண்டும். கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். யார பார்த்து சொல்லுறாரு? சபையை பார்த்து சொல்லுறாரு. சபைதான் அவருக்கு முக்கியம். அவர் ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டது. காலைல சொன்னல்ல, தேவனுடைய மந்த இந்த அறிவை கொடுத்திருக்காரு. தேவ ஏன் ஆடு உன் கையில கொடுக்க, ஒழுங்கா நடத்து. ஒரு பெரிய ஊழியக்காரன் பேசிட்டு இருந்தான். கர்த்தர் என்னை சந்திக்கிறாங்க. ஏன் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அது ஆண்டவர் அவருக்கு சொன்னார, நீ என் ஊழியத்தை சரியா செய்யறார், அதனால கடைசி வரைக்கும் அது மாறலையே. பெரிய ஊழியக்காரன் வாழ்க்கையில ஊழியக்காரன் தப்பு விட்டுருவாரோ, முட்டிக்கு முட்டி தட்டி விடுவார். சபையே தப்ப விடுவாரு, சபை மேற்பன தப்ப விட மாட்டார். ஆராதிகாரத்துக்கு அப்புறம் பார்த்து பாருங்க தெரியும். நான் ஒன்னும் சும்மா சொல்லல. 7 நட்சத்திரத்தையும் கீழே போட்டாரு ஊழியக்காரன். 7 பொங்கு வழக்கின் தனக்குள் வைத்துக் கொண்டார். சபையை வைத்துக்கிட்டு இல்லையா? ஏன்னா உயிர் கொடுத்த தெய்வம். நான் சிக்ஷிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. எனக்கு அநியாயமா இருக்கு, பாவிகளை பார்த்து மனம் திரும்புன்னு சொல்லலாம், பாவி ஓடிமா அப்படின்னு பாடலாம். எங்க ஆண்டவர் யார மனம் திரும்ப சொல்றாரு? சபைய மனம் திரும்ப. ஊழியக்காரன் நீ வாழ மனம் திரும்பு, சபை தானா மனம் திரும்ப. நீ ஒழுங்கா இருந்தா எல்லாம் ஒழுங்கா இருக்கும். ஆச்சாரம் எப்படியோ தனங்களும் அப்படியே. குடும்ப தலைவன் தன்னை ஒழுங்குபடுத்திக்கிட்டா தேவன் குடும்பத்துல என்ன விரும்ப செய்வார். மனம் திரும்புங்காரு சபையை பார்த்து. சபைதான் மனம் திரும்பும். மனம் திரும்பாம, தன்னை சுத்திகரிக்காம, தேவ சித்தம் செய்யாம, தேவனுக்கு புரியமா நடக்காம, தான் போன போக்குலயே இவனும் வாழ்ந்து சபை நடத்தினா அதுக்கு அடுத்த வசன 20, ஏதோ வாசற்படி நின்றது வெளியே போயிடுவார். ஆனாதான் ஆவியானவரை வாங்குறான். இங்க நின்றுட்டு ஏன் வெளியே விட்டு வந்துட்டியா வீட்டுல? ஏன் அந்த ரங்கத்துல ஆரோ வீட்டுல அவரை கூப்பிடக்கூடாது?
ஆண்டவர் என்ன ஆராதனைக்கு போறேன், ஜனங்கள் வரும், 6 நாள் வேலை செய்து 6 நாள் குடும்பத்தை நடத்திட்டு 7ஆம் நாள் ஏதாவது உங்களுக்கு கிடைக்காம வரும், நீ என் கூட வரும், நீ என் கூட வந்தாதான் நான் போவேன், மோச மாதிரி சொன்னான். இங்க வந்துட்டு ஆவியானவரே வா, டைம் ஆட்டு நீ திரும்ப போறோம். ஆவியானவரே என்ன கேட்டிய, நீங்க கூப்பிட்டோன்னா அவர் வர்றதும் டைம் ஆயிட்டு திரும்ப போறோம், அவர் போறவரா 6 வீட்டுக்குள்ள கூப்பிடணும். ஊழியக்காரன் முழங்கால் போட்டு முட்டி தேங்கி, ஆண்டவரே நீர் கிருபையாய் நான் போறேன், 2 சபைக்கு பேசணும், காலையில் அந்த சபைக்கு போனோம், அந்த சபைக்கு நான் நேரத்துக்கு போனோம், மனைவியை கொண்டாந்து இங்க விடணும், இங்க இருந்து போகும்போது நான் கரெக்ட் ஸ்பீட்ல தான் போகணும், எனக்கு கிருபை வேணும். 8 மணிக்கு அங்க போய் நின்னான். என்ன பேசணும், ஒரு வசனம் கொடுத்தாரு, அதை எடுக்கிறதில்ல. இங்க போன பிறகு இன்னொரு வசனம் கொடுத்தாரு, அதை பேசணும், அது எனக்கும் ஆசீர்வாதம். இது எல்லாம் அந்தரங்கத்துல தேவ சமூகத்தை தேடி கேட்டு கேட்டு வச்சாதான் அவ முடிஞ்சிட்டு கரெக்டா 10:30 வந்துட்டான். 10:45 உட்கார வச்சுட்டு மீதி நான் பேச வேண்டியது. தேவ சபை ஒழுங்குங்கிறமா இருக்கு. எண்ணிக்கை எவ்வளவுங்கிறது கவலையே கிடையாது சார். பவுல் 12 பேரை வச்சுதான் சபை ஆரம்பிச்சாரு. எப்படி நடத்துறோங்கிறது தான் முக்கியம். இவன் நடத்தல, இந்த ஊழியக்காரன் அர்க்கிப்பு பவுல் உயிரோடு இருக்கும்போது அவங்க கொலோசிய சபைக்கு இருக்கும்போது புத்தி மாதிரி சொன்னார், மறந்துட்டாங்க, துட்டு வந்துடல, ஆட்கள் வந்தாச்சு, கத்தர் என்னதுக்கு நமக்கு இருக்கு, கொட்டடிக்க காட்டியோ போட, என்ன சொன்னாலும் கேட்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அதனால நம்ம எப்படி இருப்போம்னு சொன்னோம்னா இவர் எழுத சொல்லிட்டாரு. எழுது வாந்தி போட்டு கட்சி போடுவோம், கட்சி கொமட்டிக்கிட்டு வருது. உன் செயல்பட அருவரும் பேச்சு, கிரிய பார்வை பிடிக்கல எனக்கு அப்படின்னு தான் ஒரு கீழே சொல்லிட்டு, நல்லா இருப்பேன், நான் வெளியே போயிருந்தேன், நீ உள்ள இருந்து கூத்தடின்ட்டாரு. இவன் போடுற புகையில அவர் மூச்சு திணறி வெளியே போயிடுற, இவன் போடுற கேட்க சத்தத்துல வெளியே நின்று அவருக்கு அதுவும் தட்டுற சத்தம் இவனுக்கு கேட்கல. ஆராதனை நடுவுல ஏத்துநாத நடுவுல ஆவியான இருக்காரா இல்லையான்னு தெரியாமல நடக்கிற ஊழியக்காரங்க 99% இருக்கான். சரிமே அவன் இவன் உள்ள வந்து அவர் வெளியே போயிருவார் தெரியுமா உங்களுக்கு? மிஷன் ஃபீல்டுக்கு போயிருக்கேன். மிஷன் ஃபீல்ட்ல ஒருத்தன் வந்து காட்சியில கைய வச்சான், அத்தோட எல்லாம் வந்துச்சு, அத்தோட வந்து போச்சு. கர்த்தர் விரும்பல. இன்னொரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி போய் நிற்கும், அந்த ஊழியக்காரன் அழகா பாடிக்கிட்டு இருக்காரு, ஒரு ஊழியக்காரன் பிந்தி வந்தான், வராம இருந்தா நல்லா இருந்திருக்கும். வந்து காட்சியில கைய வச்சான், கர்த்தர் வெளியே போயிட்டார். இத பாடிக்கிட்டு இருந்தவரை டக்குன்னு பாட்டு பாட்டி கிட்ட இந்த ஆண்டவர் வெளியே போயிட்டார். அண்ணன் இரும பாடம் எல்லார்ட்டையும் அவர் பிரியமா இருக்கிறது. இவன் வந்தா அவர் வெளியே போயிட்டார். நம்ம சொல்ல இந்த எனக்கு பிரியாத ஆளுள்ள இருக்காங்க வெளியே போறோம், அது மாதிரி
ஏசுநாதர் பண்பு அப்படி தேவகுமாரன். ஆனா அதான் தெரியும், கர்த்தர் வாராரா வரலையா, இருக்காரா இல்லை, ஏன் அவ்வளவு கடுக்கடுக்கடுன்னு இருக்கோன்னு நினைக்கலா? நான் இல்லை, நான் ஏதோ பேசணும், சரி இருக்கு நம்ம பேசணும், எடுத்து பேசணும். அவர் கொடுத்த சிறந்த வரங்கள்ல 100க்கு 1 பேர் ஒருத்தர் தான் கொடுப்பார், 1000க்கு 1. அதை எனக்கு 1978 ஆகஸ்ட் 29 ஏழரை மணிக்கு கொடுத்தார். 48 வருஷம் அந்த வரத்தை பாதுகாத்துட்டு எவரையும் நான் மனசு வச்சு பேசுவோம், கர்த்தர் அறிவார். கொடுக்கறத அப்படியே பேசுவோம். பேசிட்டு அந்த வசனத்தை எனக்கு எடுத்துக்கிட்டது, அதுக்கு ஏத்தார் போல என் வாழ்க்கையை மாற்ற ஒப்பு கொடுத்து நான் பிழைக்க முடியும். உட்கார்ந்து பல மணி நேரம் உட்கார்ந்து கண்காரன்ஸை பார்த்துக்கிட்டு அது என்ன சொல்லுது என்ன சொல்லுது, இந்த 48 வருஷத்துல கத்துடைய கிருத்தலை ஆண்டுக்கிறேன். செய்தி கொடுக்க முன்ன பல மணி நேரம் ஜெபம் பண்ணும், அவ்வளவுதான். எதை நீர் பேச விரும்புகிறீர், எதை ஜனத்துக்கு கொடுக்க விரும்புகிறீர், அதற்கு என்ன தகுதிப்படுத்தும். பேசுகிற வார்த்தைக்கு ஏற்ற ஜீவியம் எனக்குள் வர நீர் உதவி செய். இருபுறம் கருக்குள்ளப்பட்ட உங்களதான் வீட்டுல இருக்கு, முதல்ல என்னைய வெட்டிட்டு உங்களை வெட்ட போகும். ஆனா ஆண்டவர் அங்க போய் நின்று ஒண்ணு சொல்வார், இத பேச்சு. அதான் இன்னைக்கு ஒரு சபையில செய்தார், விரும்பினபடியால் வாசம் பண்ண. அப்பமே எடுத்து அப்பமே பேச காரணம் அவர் பேசும் தெய்வம். தான் ஜனத்தை அவ்வளவு நேசிக்கிறார். அவர் அன்பு செலுத்தணுமா இல்ல, நம்ம ஒண்ணு சபையை அன்பு செலுத்தல. அவர் மனதுருக்கின மாறில, நம்ம ஜனத்து மேல மனதுருக்கல. அவர் இறக்கம் வைக்கிற மாதிரி இல்ல, நம்ம ஜனத்து மேல அவ்வளவு இறக்கம் வைக்கல, ஒத்துக்கிடணும். நானே சொல்ல, ஆண்டவரே உங்க போல நான் இல்லை, என்னை நம்பி ஊழியர்தான் இருக்கிறேன், ஊழியத்தை செய்ய எனக்கு உதவிச்சு. இப்போ 2 சபை 3 வருஷம் அந்த கண்காணிப்புல இருக்கும். கர்த்தர் சொல்லாம எதையும் செய்ய மாட்டேன், கர்த்தர் துவங்காமல் நான் எதையும் செயல்படுத்த மாட்டேன். ஆண்டவரே நீர் வாரம், நீ வந்தாதான் நான் போவேன். நான் போக மாட்டேன், நான் என்னதுக்கு போய் ஜனத்துக்கு முன்னால் நிக்கணும், தேவையில்லை. நீர் வா, நீர் வந்தாதான் நான் போவேன். நான் வாரம் காரணம் நிச்சயத்து கோரிய ஊழியம் இது. நித்தியத்துக்கு நேராக கொண்டு போகிறவன். அதான் சொல்றேன், நான் இப்ப வாசல் பள்ளின்னு தட்டுறேன். சபைக்கு வெளியே போயிட்டார். மகாத்மா காந்தி அவர்கள் ஆப்பிரிக்காவில் இருக்கும்போது ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போனாராம். நீ கருப்பன் வெளியே போன, வெள்ளக்காரன் பூரா அவரை வெளியே தள்ளிட்டான். இவன் ஆதாயம் பண்றானோ இல்லையா, எதர பண்றது ஏற்பட்டு பண்ணிடுவான் கிறிஸ்தவன், இன்க்ளூடிங் ஊழியக்காரன். இவர் வெளியே நின்றுகிட்டு இருக்க, ஒருத்தர் வந்தார், எங்க என்ன நிக்க அப்படின்னு. நான் உள்ள போல நினைச்சேன், அவன் உள்ள விட மாட்டேக்கான். அவன் என்ன விடலையோ ஒன்னே எப்படி விடுவான் சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரான். யாரில் ஏசு கிறிஸ்து. என்ன உள்ள விடலையா, ஒன்ன எப்படி விடுவான்? இதான் அவ்வளவு லட்சம் இந்த அந்த காலத்துல இருக்கு. முதல் நூற்றாண்டு ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் நடந்து அவர் வந்தார், இவர் வந்தார். ஒரு ஊழியக்காரர்கிட்ட வந்து வானத்துக்கு பூமி இருந்தவா ஏசுநாதர் வந்தாருங்க. என்ன கேட்க, ஏசுநாதர் வந்தார். என்ன பிரதேசம், ஆண்டவர் ஏற்று வந்தாரா வரல சொல்லியா? கலெக்டர் வந்தாரு, இவர் வந்தார், பிஷப் வந்தாரு, சொல்லு. என்ன இப்படி கேட்குறீங்க?
உனக்கே தெரியல ஆண்டவர் வந்தாரா இல்லையா? பிறகு எத்தனை பேர் வந்தான்னு சொல்றாரு. முதல்ல அவர் வரணும். அவர்தான் பிரதானமான விருந்தாளி. அவரை அழைக்காம கொடுத்த கிருபா வரம் வச்சுக்கிட்டு அபிஷேகம் வச்சுக்கிட்டு அந்நிய பாக்க பேசு. ஏன் பேசணும்? ஏன்னா உனக்கு அது பேசினாதான் ஆம்பியான் அவர் வந்திருக்காருன்னு எண்ணம். ஆமா, அந்த அடி கொட்டு போடுக்கு ஆச்சியா சவுண்ட கூட்டு கொண்டு விடுவாங்க. சவுண்ட் கரண்ட் அல்ல, நாய்ஸ் பொல்யூஷன். சத்தத்திலேயே தேவன் இருக்காரு. ஏலியாட்ட போகும்போது இடி முழக்கம் எல்லாம் வந்தது, அதில் கர்த்தர் இல்லை. பார்த்து பாருங்க, மெல்லிய சத்தம் வந்தது, அதில் கர்த்தர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு ஜென்ட்லா வேலை செய்வார். எனக்கு ஆவியானவரையும் தெரியாது, ஆவியாடி கிரியையும் தெரியாது, அந்நிய பாஷை பேச ஏதாட்டா. நான் இங்க வந்த அலெக்சாண்டரை கூப்பிட்டு சொல்லிட்டேன், நல்ல ஆவியானவர் கிரியை செஞ்சிருக்கும்போது அந்நிய பாஷை பேசலாம் சொல்லாது. ஆவியான கிரியை செய்யறது உங்களுக்கு தெரியலையா? இல்லையா? சொல்லலாம், சொல்லி கொடுங்க. மாதிரி ஒரு தடவை ஆவியான பாருங்க சொல்லாது. எவனோ ஒருத்தன் சொல்லியிருக்கான், அதை புடிச்சுக்கிட்டே நீ ஏன் உன் ஊழியத்தை செய்யறோம்? உன் ஊழியத்தை ஏசநாதர் சபைக்குள்ள இருக்காரா, ஊழியத்து நடுவுல இருக்காரா, வெளியே இருக்காரான்னு தெரியாம ஊழியம் செய்யறோம். ஊழிய கூட்டம் ஜாஸ்தி, சபையும் ஜாஸ்தி. அதான் வெளிப்படுத்தல் 3ல சொல்றார், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். அவர் உடைச்சிட்டு அவர் பண்பாளர், தட்டிக்கிட்டே இருப்பார், தட்டிக்கிட்டே இருப்பார், கதவை திறக்கிற வரைக்கும் திறப்பார். அவனத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான். அர்த்தம் என்ன தெரியுமா? நான் அவனோடு ஐக்கியப்படுவேன், அவனு என்னோட ஐக்கியப்படுவான். அழகா யோவான் சொல்றார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும். 1 யோவான் 1:3 எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு. இன்னொரு ஆசீர்வாத ஜெபம் சொல்லுவான். என்ன ஜெபம்? பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம். சொல்றதோட சரி, அவருக்கு இவருக்கு ஐக்கியம் இருக்கான்னு பாருங்க, இருக்காது. அந்த சொல்றதோட சரி, பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியம் இருந்தா நம்முடைய இஷ்டப்படி நான் வாழ மாட்டோம். பரிசுத்த ஆவியுடைய நடத்துதல், பரிசுத்த ஆவியால் தடை பண்ணப்படுதல், பரிசுத்த ஆவியுடைய உணர்வு, பரிசுத்த ஆவியுடைய ஞானம், பரிசுத்த ஆவியுடைய பலன் எல்லாமே அனுபவிக்கிற அனுபவம். சத்தியத்தை சொல்றதுன்னு சொல்லுவா, சத்திய ஆவியானவரை தெரியாது. இது சத்தியம், இது சத்தியம், கீழே சத்தியம், வேற சத்தியம். நான் கேட்டேன், சத்திய ஆவியானவரை தெரியுமான்னு. அவரை தெரியாது. அவரை தெரிஞ்சவனும் அல்ல. இந்த சபைக்குள்ள ஆவியானவர் இருப்பாரா? பாருங்க, ஏசுநாதரே சபைக்கு வெளியே நிற்காரு, ஒரு ஆவியானவர் இருப்பாரோ? சத்தியம் போதிக்கப்படுமா? சத்தியம் போதிக்கப்படும். சத்தியம் போதிக்கிற இடத்தான் சத்தியானவர் இருப்பார். கூட்டம் போறதுனால அங்கே இருக்க மாட்டார். அவருக்கு பிரியமில்லாத காரியம் இருந்தாலும் கூட்டம் போகும்.
வீட்டுக்குள்ள ஆவியானவர் இருக்காரா இல்லையான்னு கண்டுபிடிச்சு வாழப்படாது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே